அந்த பொண்ணு பேர் என்ன? ஏஞ்சலினா சார். நீ தான் இந்த கொலையை பண்ண? நான் பண்ணல சார். ஒழுங்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறே இல்லை உன்னை கேஸ் போட்டு உள்ளே தள்ளவா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சார் அன்றைக்கி நான் பால்கனியில் நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் என்னன்னு தெரியாமல் ஓடி போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது ஏஞ்சலினா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில கீழே கிடந்தா சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன் பேர் என்னம்மா? பூஜா சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் சார். ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு போய் பார்த்தப்போ ஏஞ்சலினா டெட் பாடியாக இருந்தா சார். நீயும் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் ஆமா? ஆமாம் சார். நான் எப்போ சோகமாக இருந்தாலும் என் மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிடுவா. அவளால் பேச முடியாதுன்னு தான் பேர், ஆனால் அவள் கண்ணே பேசும் சார். பேச முடியாதா? ஆமாம் சார். அவளால் பேச முடியாது, காதும் கேட்காது. உன் பேர் என்னடா? மாறன் சார். அந்த கொலை அந்த பொண்ணு எங்கே இருந்து? மூச்சு விட முடியலன்னு பேக் யார்டு போனேன் சார். அந்த பொண்ணு உனக்கு எப்படி? என் கஷ்டத்தில் என் கூட இருந்தா சார். உன் பேர் என்ன? ஃபஹீம் சார். ஓ, நீ தான் அந்த ஃபஹீமா? அந்த கொலை நடந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? ஒரு 8:45 இருக்கும். நான் க்யூப் சால்வ் பண்ணிட்டேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு போய் பார்த்தா ஏஞ்சலினா பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாறன் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க அவ்வளோ க்ளோஸே இல்லை. அதே மாதிரி பூஜா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இதை பண்ணியிருப்பான்ட்டு வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவ் மட்டும். சொல்லு தேவு, என்ன சொல்லு. ஆமாம் சார், தேவ் ஏஞ்சலினாக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அதை அவள் ரிஜெக்டும் பண்ணான். அதனால தேவ் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணு எப்படி? அந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் லைஃப்பில் பார்ப்பேன்னு தெரியல சார். சரி, நீ வெளியே போ, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். எனக்கு அவன் மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. யாரு? அதான் சார் அந்த திமிரா பண்ணானே அந்த தேவ். ப்ரூஃப் இல்லாமல் நம்மளால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவனை வெளியே விடுறது சேஃப் இல்லை. சரி, இதுக்கும் அவனை உன் கண்ட்ரோலே வச்சுக்கோ. நான் பண்ணல சார். டேய் வாடா. என் மனசு என்னமோ இங்கே போனால் பதில் கிடைக்கும்னு சொல்லுது. இவன் எங்கே போகிறா? மாறன்? ஐயோ நான் எதுவும் பண்ணல. என்ன பண்ணுறது? நான் எதுவும் பண்ணல. என்ன பண்ணுறது? நான் எதுவுமே பண்ணல. பூஜா
அவள் வந்தா, என் தாரா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா. என்கிட்ட ஒரு சத்தியம் கூட வாங்கினா, கடைசி வரைக்கும் நம்ம இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான். என் தாராவை திரும்ப பார்த்தேன். என் தாரா தான் அது. அது ஏஞ்சலினா இல்லை, அது என் தாரா. ஏன் இப்படி பண்ண? ஏஞ்சலினாவை ஏன் கொன்ன? அவகிட்ட பேசணும்னு போனேன். ஆனால் அவன் என்னை பார்த்து பயந்து தடிக்கு கீழே வந்துட்டான். நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. டேய், தாராதான்னு நினச்சி வாழ்ந்த மாறனுக்கு அவளோட இழப்பை தாங்க முடியலை. அதான் ஏஞ்சலினாவை தாராவை பார்த்தான். இப்போ அவளும் இல்லை, ஆனால் தாரா விட்டு கடைசி சத்தியம் இருக்குது. இதே மாதிரி நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அந்த சத்தியத்தை காக்க முடியாத மாறன் அவ கூடவே அவனும் போயிட்டான்.